ஜப்பான்ல பங்களா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பேய் பங்களா. பேய் பங்களாவா? ஃபுல்லா ஜிக்ஸாக்கா இருக்கு. ஐயோ இங்க பாருங்க செமையா இருக்கு. பார்த்தா மலை ஃபுல்லாக ஒரே பனிமூட்டமாக இருக்குது. ஃபிஷ்ஷிங் பிடிச்சிட்டு பக்கத்துலேயே பார்பிக்யூ. ஊரில் கூட மீன் பிடிச்சதுலாம் கிடையாது. ஸோ இங்கே தான் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறோம் நம்ம. என்னங்க மீன் பிடிக்க சொன்னால் கோழி பிடிக்கிற மாதிரி போயிட்டு இருக்கீங்க. ஹலோ இங்க பாரு இங்க பாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லிவ் வித் மீ இன் ஜப்பான். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு வித்தியாசமான அவுட்டிங் vlog. நான் நிறைய வீடியோஸில் இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பேன், வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இந்த அவுட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு அண்ட் இந்த மாதிரி ஒரு தீமில் நாங்கள் வந்து அவுட்டிங் போக போகிறோம். ஒரு 1 night ஸ்டே மாதிரி இருக்க போகுது. ஸோ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு அவுட்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக எங்கள் எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நாங்கள் போகிற கார். இதான் எங்கள் லக்கேஜு. ஓகேண்ணா, அவ்வளோதான், எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இப்போ குட்டீஸை கிளப்பிட்டு நம்மளும் கிளம்ப வேண்டியதுதான். கிருஷி, ஹர்ஷா, சே ஹாய். ஹாய் சொல்லுங்க. எங்கே போகிறோம்? எஸ், 2 பேருமே கரெக்டு. இப்போதான் ரீசெண்டாக ஜப்பானுக்கு வந்துட்டு சுனாமி அலர்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றிலாம் போன வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுக்குள்ளார ட்ரிப் போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் நாங்கள் போயிருந்தது. ஏன்னா இப்போ இங்கே வந்துட்டு சம்மர் டைம், அதுவும் இல்லாமல் வெக்கேஷன் டைமும் வேறு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு ட்ரிப்புக்கு வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ அவங்களில் சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஜப்பான் ஒர்க் கல்ச்சரை நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வேளை ஜாப்பனீஸ் கம்பெனியில் யாராச்சும் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஒர்க்கிங் டேஸ்லலாம் வந்துட்டு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இருக்கிற ஒரே ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் ட்ரிப்ஸ், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர், இல்லைனா லாங் ட்ரிப்ஸ், இந்த மாதிரி தான். இப்போ நாங்கள் போக போகிற லொக்கேஷன் வந்துட்டு சைத்தாமா ப்ரிஃபெக்சரில் இருக்குது. இது வந்து டோக்கியோவுக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ரிஃபெக்சர் தான். சின்சானோட ஊர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சைத்தாமாவில் தான் காசுகாபையும் இருக்குது. ஆனால் நம்ம போக போகிறது இந்த சிட்டி சைட் கிடையாது. ஃபுல்லாகவே வந்துட்டு இயற்கை நோக்கி தான் நம்ம பயணம் வந்து இருக்க போகுது. அதுவும் வந்து ஒரு ஹில் சைடு மாதிரின்னு கூட சொல்லலாம். இன்னும் நம்ம வந்து டோக்கியோவை கிராஸ் பண்ணலை. நிறைய பில்டிங்ஸ்லாம் வந்துட்டு பார்க்க முடியுது. அதாவது பெரிய பெரிய பில்டிங்ஸ், அதுவும் ரொம்ப வித்தியாசமான பில்டிங்ஸ்லாம் கூட சிலது இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி ரோட்வேஸில் போகும்போது நமக்கு வந்து ஹைவேஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பே கொஞ்சம் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்துட்டு டிராஃபிக்கை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி வந்து டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும். ஜப்பானில் மோஸ்ட் ஆஃப் த டூரிஸ்ட் ஸ்பாட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின், பஸ், இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆக்சஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் இப்போ நாங்கள் போயிட்டுருக்க லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம்ப் சைட்டு, இல்லைனா வந்துட்டு டென்ட் போட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி, அதுவும் ஒரு ஹில் சைடில். ஸோ அதனால் இங்கே வந்துட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்துட்டு கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்குது. நீங்கள் கார் யூஸ் பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். நாங்கள் போக போகிற இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா டோக்கியோலேருந்து கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் இருக்குது. அண்டு ட்ராவல் டைம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 to 3.5 மணி நேரம் போல் ஆகும். ஸோ நம்ம கன்வீனியன்ஸை பொறுத்து இந்த டைமிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டோக்கியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதாகட்டும், அதே மாதிரி இருட்டுறதுக்குள்ளார அங்கே போய் ரீச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு அக்கார்டிங்காக நம்ம வந்துட்டு பிளான் பண்ணிக்கணும். இப்போ லைட்டாக ஒரு டிரான்சிஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டோக்கியோவோட சிட்டி வியூ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வரவும் நிறைய வந்து இந்த ஃபார்மிங் கிரவுண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சுது. காலையில் சீக்கிரமாகவே வந்து பயங்கரமாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடிக்கிற வெயிலுக்கு கோல்டாக எதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு ஸ்டாப் ஓவரில் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே கார் பார்க்கிங்கில் ஸ்டாப் பண்ணியிருக்கோம்.
ஸோ கிளம்பி ஒரு 2 hours அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இங்கே ஒரு கார் பார்க்கிங் பிளேஸில் நின்று. கீச்சி எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? வாழ்க்கிற மாதிரி இருந்துச்சா? சாப்பிட்டீங்களா? ஆக்சுவலாக இங்கே ரெஸ்ட் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே பெரியவங்களுக்கு அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கான ரெஸ்ட் ரூம் இது. ஸோ இங்கே வந்து எல்லாமே வந்து மினியேச்சரில் வந்து இருக்கும், அதாவது குட்டீஸ்க்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி. கொஞ்ச நேரம் இந்த ஸ்டாப் ஓவரில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் எங்களுக்கு வந்து 1 hour கிட்ட ட்ராவல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 3 lane ஹைவே. இதில் வந்துட்டு ஒவ்வொரு லேனுக்கும் ஒவ்வொரு ஸ்பீட் லிமிட் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்ஸுக்கும் வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு லேன் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக லேன்ஸ் எல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் ட்ரைவ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்த ரோடு வந்து ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அது வந்து 1 way தான், அதுக்கே வந்து 3 lane இருந்துச்சு. ஆனால் இப்போ நாங்கள் போயிட்டுருக்க ரோடு வந்து ரொம்பவே நேரோவாக இருக்குது. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா 2 way ரோடு அண்ட் ஒரு லேன் தான் இருக்குது அண்ட் கிராசிங்கும் வந்து அலோட் கிடையாது. அண்ட் இப்போ வந்து சைதாமாவோட சிட்டி சைடில் வந்து இருக்கும். கொஞ்சம் அப்படியே வந்துட்டு ஹில் சைடை நோக்கி போயிட்டுருக்கோம். அங்கங்கே வீடுகள் இருக்குது, பார்க்க முடிஞ்சது. அண்ட் இப்போ அப்படியே சேஞ்ச் ஓவர் ஆகிட்டு வீடு எதுவுமே வந்து பார்க்க முடியல. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ரீனரிஸாக தான் இருக்குது. அண்ட் ஜென்ரலாக இந்த மாதிரி ஹில் சைட்லலாம் ட்ராவல் பண்ணும்போது ரோடு வந்து எப்போவுமே நேரோவாக தான் இருக்கும் அண்ட் நிறையா டீப் பெண்ட்ஸும் இருக்கும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக தான் வந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இனிமே நீங்கள் பார்க்க போகிற வியூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில்ல என்ன இருந்துச்சோ அந்த மாதிரி தாங்க இருக்கும். ஜப்பானில் ஒரு கூமாப்பட்டி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வியூவுமே செம்மையாக இருந்துச்சு. அங்கே பார்க்கிங்லேருந்து கிளம்பணும் இல்லையா, ஃபுல்லாக ரோட் ஃபுல்லாக டிராஃபிக்கு. ஸோ அதனால எங்களோட ஸ்கெடியூல் வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஒரு லாங் டிரைவுக்கு அப்புறம் 2 மணி இருக்கும் டைமு. இப்போ தான் வந்து நாங்கள் ஸ்பாட்டுக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து சூப்பர் மார்க்கெட்டில் தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு. எதுக்குன்னு நீங்கள் அப்படியே வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக அப்படியே இயற்கையாக தான் இருக்குது இங்கே வந்ததுலேருந்தே. மலை, காடு, தண்ணி, அப்புறமா நிறைய வரும்போது அந்த என்ன வயல்வெளிலாம் வேற பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. கரெக்டாக லஞ்ச் டைம் அப்போ ரீச் ஆகுறோம்ல. ஐயோ இங்கே பாருங்க செம்மையா இருக்கு. கொஞ்சம் லேக் மாதிரி பக்கத்துலேயே ஹில்லு செம்மையா இருக்கு. சூப்பராக இருக்கு. இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் நம்ம லொக்கேஷன் ரீச் ஆயிடலாம். இங்கே நிறைய சோலார் பேனல்ஸ்லாம் பார்க்க முடியும். இந்த 15 மினிட்ஸும் நாங்கள் பார்த்த ஒவ்வொரு வியூவுமே செம்மையாக இருந்துச்சுங்க. ஃபுல்லாக மலைத்தொடர்கள், அப்புறமா அருவி, கொஞ்சம் ஓடை மாதிரி, அவ்வளோ இயற்கை சூழ்ந்து அவ்வளோ பச்சை பசேல்னு அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு ஒவ்வொரு வியூவுமே. இப்போ சொல்லுங்க, இது வந்து ஜப்பானோட கூமாப்பட்டி தானே? ஆனால் ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு லொக்கேஷன்னு இல்லை, நீங்கள் இந்த மாதிரி ஜப்பானோட நிறைய ஹில் சைட் லொக்கேஷன்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லொக்கேஷனுமே இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ அதனால ஜப்பானில் வந்துட்டு ஒரு கூமாப்பட்டியில் நிறைய கூமாப்பட்டி இருக்குது. நாங்கள் இன்னைக்கு அதில் ஒன் ஆஃப் த லொக்கேஷனுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். அதுலேயும் இந்த ரோட்வேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. என்னதான் வந்துட்டு சிட்டி சைடில் அவ்வளோ லொக்கேஷன்ஸ் இருந்தாலும் நிறைய மால்ஸு, ஷாப்பிங்கு, இந்த மாதிரி பிளேசஸில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் எப்பயாச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி இயற்கையோடு சேர்ந்து ஒரு ட்ரிப் போனாதாங்க அது வந்து ரிலாக்ஸிங்காக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குமே இதே மாதிரி ட்ரிப்பெல்லாம் போக பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு பர்பிள் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரோட்வேஸில் ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணாலும் டயர்ட்னஸே தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த ரோடு ஃபுல்லாக. இந்தியாவில் இந்த மாதிரி ஹில் சைட் போனாலும் சரி, இந்த ஊரில் ஹில் சைட் போனாலும் சரி, அங்கங்கே நான் இந்த மாதிரி வீடெல்லாம் பார்ப்பேன் இல்லையா, அப்படி பார்க்கும்போது எனக்குமே வந்துட்டு ஆசையாக இருக்கும்.
நம்மளுமே இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல வந்துட்டு வீடு கட்டி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் வந்துட்டு இங்கே கன்வீனியன்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும், அதாவது கடைகளே நம்மளால் பார்க்க முடியாது. அண்டு ஏதாவது வாங்கணும் அப்படின்னாலும் நம்ம சிட்டி சைடு போய் தான் வந்து வாங்கிட்டு வரணும். இங்கே வந்து வீடு கட்டி இருந்தாலே இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் வந்து இருக்குது. பட் இதெல்லாம் தெரிஞ்சாலுமே இந்த மாதிரி லொக்கேஷனில் ஒரு வீடு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஒரு ஆசை வரும். இங்கெல்லாம் ரோட்வேஸ் வந்து பாருங்கள், கொஞ்சம் பெரிய கார் கூட இந்த ரோட்லலாம் வந்து போக முடியாது. அதுவும் டேர்ன்ஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கர டீப்பாக இருக்குது. அண்டு ஹில்லுக்கு நடுவில் வந்து போயிட்டுருக்கோம், ஒரு பிரிட்ஜு க்ராஸ் பண்ணி போகிறோம். ஒவ்வொரு வியூவுமே செம்மையாக இருந்துச்சு. டிரைவிங்குமே வந்து பார்த்திங்கன்னா த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளத்தாக்கு அண்ட் 2 சைடுமே வந்து ரொம்ப பெரிய பெரிய மலை. அண்ட் இந்த மாதிரி ஹில் சைடுக்கெலாம் வரும்போது சிட்டி சைடை விடவும் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் நாங்கள் பீக் சம்மரில் வந்தனால எங்களுக்கு குளிர் வந்துட்டு அவ்வளோவா தெரியல. ஏன்னா டெம்பரேச்சர் வந்து 24 அந்த மாதிரி தான் இருந்துச்சு, மேனேஜபிள் மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறதோட மேப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக ஜிக்ஸாக்காக இருக்குது. ஸோ ஹில் ஸ்டேஷனாலே இந்த மாதிரி தான் இருக்கும். என்னம்மா வாட்டர் வருதா? வாட்டர் கீழே போயிட்டு இருக்கு பாரு. ஆமாம்மா, இங்கே பாரு வருது பாரு. நல்ல ஹைவேஸில் ஸ்ட்ரெயிட் ரோடில் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நேரோ பாத்லாம் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக தான் ட்ரைவ் பண்ணி வந்துட்ருக்கோம். போகிற வழியிலேயே நிறைய அருவியெல்லாம் தெரியுது. அண்ட் இந்த மாதிரி ஒரு மலை சூழ்ந்த ஒரு பகுதியில் தான் இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். உண்மையாலுமே இந்த ஸ்டே வந்து எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ என்னதான் வந்துட்டு இங்கே வீடு கட்டி வாழ முடியலனாலும் அட்லீஸ்ட் இந்த 1 டே ஸ்டே வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு மெமரபிள் ஸ்டேயாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எவ்வளோ ஜிக்ஸாக்காக இருக்குன்னு பாருங்கள், ரோட்வேஸ் ஃபுல்லாக அந்த மேப்பில் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ரைட் பண்ணி வந்துட்டுருக்கோம். லாஸ்ட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் தான். நாங்கள் வந்திருக்க லொக்கேஷன் வந்துட்டு ஜோமி பார்க் கேம்ப் கிரவுண்டு. நீங்கள் ஒருவேளை இந்த கேம்ப் கிரவுண்டை வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இவங்களுக்கு வெப்சைட் இருக்குது. நீங்கள் அங்கே போயிட்டு உங்களோட கேம்ப் ஸ்டேயை வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஒரு கேம்ப் ஸ்டே தான் வந்து நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். அண்டு கேம்ப் ஸ்டே புக் பண்ணோம் அப்படின்னா நம்ம காரும் வந்து பக்கத்துலேயே வந்து பார்க் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோ நேரோ ரோடு, இங்கேயும் வீடெல்லாம் கட்டியிருக்காங்கப்பா. அண்ட் இந்த மாதிரி லொக்கேஷனுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா காரில் வர்றது தான் வந்து பெஸ்ட்டு. ஏன்னா வேறு எந்த ஆக்சஸுமே இந்த லொக்கேஷனுக்கு வந்து இல்லை. பஸ்ஸு ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா சிச்சிபு ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் இந்த பார்க்குக்கு வந்து டாக்ஸி பிடிச்சி வரலாம். ஆக்சுவலாக மேப்பை ஃபாலோ பண்ணி போனோம் அப்படின்னா அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. அண்ட் ரோடுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரோவாக இருக்குது. நம்மளால் வந்துட்டு டக்குன்னு ரிவர்ஸும் வந்து எடுக்க முடியல. ஸோ 1 கட்டு தப்பாக எடுத்துகிறோம் அப்படின்னா திரும்ப வந்து பெரிய ரோடு போயிட்டு அதுக்கப்புறமா ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வீடு தான் பார்க்க முடியுது. மித்தபடி சூப்பர் மார்க்கெட்டோ இல்லைனா வந்துட்டு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் கூட பார்க்க முடியல. ஃபைனலாக நாங்கள் லொக்கேஷன் ரீச் ஆயாச்சு. அண்டு கார் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்டே பண்ணுற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இப்போ வாட்டர் பாட்டிலு, லஞ்சு, போகிற வழி எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்மையாக இருக்குது. அண்ட் இந்த சைடு ஃபுல்லாக மலை தான். எவ்வளோ தூரங்க? எவ்வளோ தூரம் போகணும்? ஓ, இங்கெல்லாம் நிறைய பேர் டென்ட்லேயே போட்டு ஸ்டே பண்ணிக்கலாம் போல. இந்த காட்டுக்கு நடுவில், இந்த மலைக்கு நடுவில்
இங்கேயே டென்ட் போட்டு ஸ்டே பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணியிருக்கோம் காட்டேஜ், அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது வந்து பங்களா. ஜப்பானில் பங்களா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஆமாம், காரு மேலே நிறுத்தலாம். ஓகே, எங்கள் காட்டேஜ் கிட்டேயே கார் பார்க்கிங் இருக்குது. அங்கே கீழே வச்சிட்டோம். இது வந்து கேம்ப் சைட்டோட ஆஃபீஸ். இங்கே போய் தான் செக்இன்லாம் பண்ணணும். ஸோ நாங்கள் கார் கீழே பார்க் பண்ணிட்டோம். இங்கே மேலே வந்துட்டு இந்த ஆஃபீஸில் செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எங்களோட ஸ்டே ஹவுஸ் பங்களா இருக்குல்ல, அதுக்கான கீஸும் வந்து இவங்க தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ கீஸை வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். செக்இன் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு டென்ட் ஸ்டேக்கு என்னென்னலாம் வந்து வேணுமோ அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. பேக்டு ஸ்நாக் பேக்கெட்ஸு, மெயினாக அந்த சின்சானோட சாக்கோபேலாம் இருந்துச்சு. அப்புறம் குட்டீஸ்க்கு என்டர்டெயின் பண்ணுற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதாவது ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் ஆகட்டும், டைரி மாதிரி, சாஃப்ட் டாய்ஸு, அப்புறம் வெடியும் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் டென்ட் ஸ்டேலாம் பண்ணுறோம் அப்படின்னா மெயினாக வந்து இன்செக்ட் ரெப்லண்ட்லாம் வேணும், அதுவும் இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி டைரிஸ்லலாம் கூட சின்சான்லாம் பார்க்க முடிஞ்சது. இங்கே பாருங்கள், இது வந்து சின்சான் பசில், நிறைய கேர்ள்ஸ் டைரி, அப்புறம் இதுவுமே இது என்னது, ஓகே இது வந்து சும்மா பிக்சர் புக் மாதிரி இருக்குது குட்டீஸ்க்காக. அப்புறம் நிறைய மாஸ்க்கு, ஸ்ப்ரே அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இது பாருங்க, இந்த வுட்டன் பசில்ஸ்லாம் கார்ட்போர்ட் போல், கார்ட்போர்ட் பசில்ஸ் சூப்பராக இருக்குது. அதெல்லாம் இங்கே கிடைக்கிது. நம்ம இந்த மாதிரி கிட் என்டர்டெய்னிங் திங்ஸ்லாம் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடணும். அப்படி இல்லைனா இங்கே வந்து பர்ச்சேஸ், ஏன்னா டென்ட்டு இல்லைனா இந்த மாதிரி ஸ்டே ஹவுஸில் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா டிவி எதுவும் இருக்காது. ஃபோன்லேயும் வந்து டவர் எந்த அளவுக்கு எடுக்கும்னு தெரியல. பங்களாக்கு வந்து கீ வாங்க போகிறோம். பேய் பங்களா. பேய் பங்களாவா? இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெசல்ஸு, ரைஸ் குக்கரு அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரெண்ட்டுக்கு நம்ம கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்பிக்யூ பண்ணுறதுக்கு கேஸு. ஓகே, பட் நிறையா சில ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கீயும் வாங்கிட்டோம். கீ வாங்கிட்டு பங்களாக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் ஸ்டே பண்ண போகிற அந்த ஜாப்பனீஸ் பங்களாக்கு ரீச் ஆயாச்சு. அதுக்கு பக்கத்தில் தான் நான் நின்றுட்டுருக்கேன். ஸோ பாருங்கள், ஓகே இதுதான் வந்து ஜாப்பனீஸ் பங்களா. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா கேம்ப் சைட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஹவுசஸ் அங்கங்கே இருக்குது. இது இந்த ஹவுஸ் வேணும்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஃப்ரீயாக கூட டென்ட் எல்லாம் போட்டு நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி கூட இருக்குது. மெயினாக நம்ம வந்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்பிக்யூ ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போ வந்து இந்த ஜாப்பனீஸ் பங்களா பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக இதோட பேர் தான் வந்துட்டு பங்களா, பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஒரு ஹவுஸ் மாதிரி, காட்டேஜ் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஆல்ரெடி எல்லோரும் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே நுழைஞ்சதும் இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டு ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து கிச்சன்லாம் இருக்குது, ஃப்ரிட்ஜு பக்கத்துலேயே இருக்குது. கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் கிடையாது, நம்ம தான் ஸ்டவ்லாம் எடுத்துகிட்டு வரணும். அப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா பங்க் பெட் சிஸ்டமில் வந்துட்டு பெட்ரூம். இவ்வளோ நேரம் சவுண்டே இல்லாமல் இருந்ததுக்கு ரீசன் எல்லா குட்டீஸும் இங்கே இருக்காங்க. இது வந்து பெட்ரூம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? நெக்ஸ்ட் இது வந்து பாத்ரூம் ஏரியால. பாத்ரூம் ஏரியா உள்ள ரெஸ்ட் ரூம் இருக்கு. நல்ல வேலை வெஸ்டர்ன் தான் இருக்கு. ஜாப்பனீஸ் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம் இருக்கும் அப்படின்னு நினச்சோம், பட் வெஸ்டர்ன் ஸ்டைல் தான் இருக்கு. இதுக்கு மேலேயும் வந்து ஏறலாம், பெட் இருக்கு மேலே. ஆனால் காற்று லஞ்சு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். வாழை இலையில் புளி சாதம். ஓ யா, இப்போ சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த பால், தயிர் எல்லாத்தையும் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது கீழே இருக்கு.
இன்னும் நிறைய இருக்கு, கொடுப்பாங்க அத்தை இருக்கு. அவ்வளோதானா? டோக்கியோலேருந்து லாங் ட்ரைவ் பண்ணி வர வழியில் ஷாப்பிங் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு செக்இன் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் சாப்பிடும்போது ஈவினிங்கே ஆயிடுச்சு. எங்கள் எல்லாருக்குமே பயங்கர பசி. ஸோ ஃபுட் எல்லாமே வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதான். நாங்கள் எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் போல் வெளியில் வந்து பார்த்தா எல்லாருமே பக்கத்தில் இருக்கிற கேம்ப் சைட்டில் இருந்தவங்க எல்லாரும் இங்கே வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நாங்களுமே வந்துட்டு ஒரு வாக் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பியாச்சு. இந்த செக்இன் பண்ண ஏரியாவுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்ட் ரூம் ஏரியாவும் இருக்குது. அண்ட் கிட்ஸுக்கான பார்க்குமே இருந்துச்சு. அங்கே கிட்ஸ் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இருட்டும் போது திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ பார்பிக்யூக்கான ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கன்வீனியன்ஸ் ஸ்டோர் வந்து கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு சிட்டிலேருந்து இந்த லொக்கேஷன் உள்ளே வரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ஷாப்பிங்லாம் வந்து பண்ணிடணும். பண்ணுறீங்க? நாங்கள் பார்பிக்யூக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். என்ன இது? இது வந்து வெஜ் பார்பிக்யூ, அங்கே வந்து ஃபிஷ் பார்பிக்யூக்கு சிக்கன் பார்பிக்யூ. சிக்கன் இதில் என்ன இருக்குது வெஜ்ஜில்? இதில் வந்து குடமிளகா, அப்புறமா பன்னீர், ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்து சிக்கன் மாதிரி எல்லாத்தையும் அடிக்கிட்டோம். இந்த பார்பிக்யூ செட்டப்பு கோல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்களே எடுத்துகிட்டு வந்திருந்தது. ஸோ அதனால் வீட்டோட பால்கனிலேயே நாங்கள் இந்த பார்பிக்யூவை செட்டப் பண்ணிட்டோம். ஸோ இந்த வுட் ஹவுஸ் ரீச் ஆனதுமே நான் வந்து காட்டினேன் இல்லையா, இங்கே வந்து பார்பிக்யூ ஏரியாவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது செப்பரேட்டாக அங்கே இருந்துச்சு. அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு போயிட்டு வரணுமே, கன்வீனியண்ட்டாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த பால்கனி ஏரியாலேயே வந்து வச்சுட்டோம். இப்போ 9 மணி ஆகுது. பார்பிக்யூ எல்லாம் முடிஞ்சுது. அப்புறம் டின்னருக்கும் ரெடி ஆயிடுச்சு. டின்னருக்கு சப்பாத்தி அண்ட் கிரேவி. ஃபிஷ் யாருமே சாப்பிடலையா? ஃபிஷ் பார்பிக்யூ செஞ்சோம். சன்னா கிரேவி. ஸோ இதை வந்து குளிச்சுட்டு ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணிட்டு வந்து சாப்பிட போகிறோம் டின்னருக்கு. சுட சுட ரெடி. சிக்கனு, ஃபிஷ்ஷு, அப்புறம் இந்த பன்னீர் டிக்கா மாதிரி எல்லா பார்பிக்யூம் செஞ்சு குட்டீஸு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஒரு வாக்கிங் மாதிரி போனோம். இருட்டுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்துருந்துருப்பீங்க இந்த ஏரியாவே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருட்டினதுக்கப்புறமா ஒன்றுமே வந்து தெரியல. ஸ்ட்ரீட் லைட் கூட இல்லை, பயங்கர இருட்டாக இருந்துச்சு. நாங்கள் ஃபோனில் வந்து லைட் வச்சுட்டு போயிட்டுருந்தோம். சரி குட்டீஸ் எல்லாருமே இருக்காங்களே, அவங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெடிலாம் வந்து ஆல்ரெடி வாங்கிட்டு வந்திருந்தோம். வெடினா அந்த கம்பி மத்தாப்பு, அதுக்கப்புறமா சாட்டை, அந்த மாதிரி வெடி தான் இங்கே கிடைக்கும். இந்த ஓப்பன் ஸ்பேஸில் எல்லாருமே வெடி வெடித்து ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணோம். இரு அப்பா வருவாங்க. டேடி இஸ் கம்மிங். இப்படியே பிடிக்கணும். அப்போ பயப்படக்கூடாது. இங்க வாங்க. இந்த போடா ஏய் கிருஷி, அங்க போவா, இங்க இதெல்லாம் இருக்குடா. அந்த சீட் போடா. இங்க பேக் பேக். போதும் 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 போதும். இந்த ஐடியாவை கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒண்ணுக்குள்ள கொண்டு வரணும். குட் மார்னிங். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு வாக் போகலாம் அப்படி சொல்லிட்டு வெளியில் வந்தோம். இங்கே பார்த்தா மழை ஃபுல்லாக ஒரே பனிமூட்டமாக இருக்குது. காலையில் 4 மணிக்கு மழை வேறு பெஞ்சிருக்கும் போல். செம்மையாக இருக்குது இப்போ கிளைமேட்டு. பாருங்கள்.
ஃபுல்லாக சூப்பராக. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ஆட்டம் சீசன் லீவ், மேப்பிள் லீவ்ஸா? ஆட்டம் அப்போ வந்தோன்னு வைங்களேன். ஐயோ எவ்வளோ பெரிய ஸ்பைடரு இதில் தெரியுதா? வெப்பு எங்கே தெரியுது? இங்கேருந்து அப்படி பார்த்துட்டு மேலே நீட்டாக இருக்கு. இதுக்கு அப்பர் ஃப்ளோர் வேறு இருக்குது, டாப் ஃப்ளோரு, இது வந்து கீழ் ஃப்ளோரு. இப்போ வந்து குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி டே ஃபுல்லாக இங்கே வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான் இருக்கோம். ஸோ எல்லாருமே கிளம்பிட்டோம், கார்லேயும் ஏறியாச்சு. ஸோ நாங்கள் இருந்த காட்டேஜ் வந்து இதுதான். பட் இங்கே ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்களேன், அவ்வளோ குறுகலாக இருக்குது. இங்கே ரிவர்ஸ் எடுக்கிறதோ இல்லைனா வண்டி நிப்பாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பக்கத்துலேயே பாருங்கள் நிறைய காட்டேஜஸ்லாம் இருக்குது. ஸோ எங்களோட 1 நைட் ஸ்டே முடிஞ்சுது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்த லொக்கேஷனுக்கு போகிறோம். ஹலோ, குட் மார்னிங். ஸோ இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் டென்ட் சைட்டும் இருக்குது, கிளாம்பிங் சைட்டும் இருக்குது, அப்புறம் காரில் கேம்பிங்கும் பண்ணலாம். அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்பிக்யூ, பிக்னிக் ஏரியாஸு இந்த மாதிரியும் இருக்குது. அண்ட் டாய்லெட், அந்த ஷவர் ஃபெசிலிட்டிஸ் அதுவும் வந்து இருக்குது. அப்புறம் நம்ம வந்து ஃபயர்வுட்டும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அந்த கேம்ப் ஃபயர்லாம் வைக்கணும் அப்படின்னா. பக்கத்துலேயே வந்துட்டு ஹைக்கிங் ட்ரையல்ஸும் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணி இந்த ஹைக்கிங்கும் ட்ரை பண்ணணும் அப்படின்னா அதையும் வந்து ட்ரை பண்ணலாம். அதை பார்த்துருப்பீங்க, அந்த பாத்வே ரொம்ப குறுகலான வழியில் வந்துட்டு கஷ்டப்பட்டு வந்தோம். ஸோ கார் பார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எங்கே போக போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபிஷ்ஷிங்க்கு போக போகிறோம். இங்கே வந்து ஸ்பெஷலாக நமக்கு என்ன ஃபிஷ் பிடிக்குதோ அதை வந்து நம்ம வந்து பிடிச்சி நம்ம வந்து பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்லாம். எக்ஸைட்டடாக தான் இருக்குனாலாம் ஊரில் கூட மீன் பிடிச்சதுலாம் கிடையாது, பாண்டு மாதிரி இருக்குது இங்கே. ஸோ இங்கே வந்து நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணலாம். இங்கே ஃபிஷ்ஷிங் பிடிச்சிட்டு பக்கத்துலேயே பார்பிக்யூ. ஆக்சுவலாக இங்கே வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு வந்து நம்ம டிக்கெட் வாங்கணும். அங்கே தான் நம்ம வந்து நிற்கிறோம். இங்கே வந்து இந்த வெட்டிங் மிஷின் மாதிரி டிக்கெட் வெண்டிங் மிஷின் இருக்குது. ஸோ இங்கே வந்து 2 டைப்பாக ஃபிஷ்ஷிங் பண்ணலாம். ஃபிஷ்ஷிங் ராட் இருக்குல்ல, அதை வச்சு ஃபிஷ்ஷிங் பண்ணலாம். இல்லைனா வந்துட்டு தண்ணியிலேருந்து அப்படியே கையிலே அப்படியே பிடிக்கலாம் ஃபிஷ்ஷு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கையில் பிடிக்கிற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய குட்டீஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி தண்ணியில் விளாண்ட மாதிரி இருக்கும், அப்படியே ஃபிஷ்ஷு அப்படியே லைவாக பிடிச்ச மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து அதுக்கான டிக்கெட் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க குயிக்காக நம்ம போயிட்டு ஃபிஷ் பிடிக்கலாம். என்ன பண்ண போகிறீங்க எல்லோரும்? ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறீங்களா? ஸோ இங்கே தான் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ நான் ஃபிஷ்ஷிங் ஸ்டிக் வச்சு பிடிக்கலாம் சொன்னேன் இல்லையா, அந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இங்கே இந்த மாதிரி ஃபிஷ்ஷிங் பிடிக்கிறதுனா நம்ம வந்து தண்ணியிலலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. பட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியிலே அப்படியே கீழே இறங்கி ஃபிஷ் பிடிக்கிற மாதிரி இருக்கு. பிடிச்சிட்டாங்க. காட்டுங்கண்ணா. அவங்களே வந்து ஃபிஷ் இந்த மாதிரி பக்கெட்டில் கொடுத்துட்றாங்க. இதை வந்து நம்ம குட்டீஸ் விளையாடுற போலில் போட்டோன்னா குட்டீஸ் வந்து அழகாக பிடிச்சி விளையாட போகிறாங்க. நான் சும்மா தொட்டு பார்க்குறேன். குடிக்க முடியாது. நீங்க டிஜே தண்ணியில போட்டுறாதீங்க. அவ்வளவுதான். அதோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. என்னங்க மீன் பிடிக்க சொன்னா கோழி பிடிக்கிற மாதிரி போயிட்டு இருக்கீங்க.
கிருஷி இங்க பாரு, கிருஷி இங்க பாரு. எல்லாரும் 1 மணி நேரமாக மீன் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கீழே தண்ணிக்குள்ள கீழே நீ எடுக்கல, திருப்பி கொண்டு போ. இந்த பிள்ளை போட்டு விடு. எப்படியும் ஒரு 5 நிமிஷத்துல அதை கொல்ல போறீங்க. இப்ப தண்ணியை ஊற்றி இதான் வந்து அருவி. இங்க பாக்கிட்டு ஹலோ புடிச்சிட்டு பாரு. போ போ பிடிக்க ஒன்றும் இல்லைண்ணா. இங்க பாரு, அதை பிடிக்கலாம்டா. சொல்லு. இங்க பாரு. இப்ப அங்க இருக்கு பாரு, அது பிடி. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. மத்தியானம் லஞ்சுக்கு மார்னிங்கே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் இல்லையா, அங்கே கிச்சன்லேயே வந்து குக் பண்ணிட்டோம். ரைஸு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். அண்ட் இங்கே ஃபிஷ் பிடிச்சிட்டு பக்கத்துலேயே வந்து பார்பிக்யூ ஏரியாவும் இருந்துச்சு. அங்கே வந்து இந்த டைனிங் டேபிள் செட்டப் மாதிரியே வந்து வச்சுருந்தாங்க பார்பிக்யூ பக்கத்துலேயே. அங்கே வந்து நாங்கள் குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த லஞ்சு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோம். அண்ட் பார்பிக்யூ பண்ண ஃபிஷ்ஷை வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். சாப்பிட்டுட்டு மறுபடியும் அருவியில் ஃபுல்லாக ஆட்டம் தான். நாங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோமோ அதே அளவுக்கு குட்டீஸுமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. டோக்கியோவில் பயங்கர சம்மராக இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு அருவியில் நல்லா சில்லாக பயங்கர ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு இந்த வாட்டரில் ப்ளே பண்ணுறதெல்லாம். ஏங்க இங்கே தண்ணியை பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கிஷு என்ன பண்ணுற? கேன்சல் பண்ணுறீங்க. இது வந்து நேச்சுரல் அருவி தான் அப்படிங்கிறதுனால இந்த கரடு முரடா கொஞ்சம் கல்லெல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்லிப்பரியாகவும் இருந்துச்சு. கேர்ஃபுல்லாக தான் போகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் மேலே ஏறி போனோன்னா அங்கே வந்துட்டு ஒரு பூல் மாதிரியே இருந்துச்சு. அதாவது கொஞ்சம் டெப்த்தாக இருந்துச்சு அந்த ஏரியாவில். ஸோ அது நேச்சுரல் பூல் மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு பெரியவங்க குட்டீஸ் எல்லாருமே வந்துட்டு ரிலாக்ஸ்டாக அங்கேயே உட்காந்துட்டாங்க கொஞ்ச நேரம். அங்கே டைம் போனதே தெரியல. பட் நாங்கள் வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் போனோம் அப்படிங்கிறதுனால கிளம்பியாச்சு. அண்ட் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த டைமில் எங்கள் எல்லாருக்குமே டயர்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா நேற்று ட்ராவல் பண்ணி வந்தது, அப்புறம் நைட்டு ஃபுல்லாக ஆட்டம் போட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் ஏஞ்சி குக் பண்ணிவிட்டு திரும்பியும் ஃபிஷ்ஷிங் பண்ணது, அப்புறம் தண்ணியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம். பட் இருந்தாலும் இயற்கையோடு சேர்ந்த இந்த ட்ரிப்பு இவ்வளோ சீக்கிரம் முடிய போதே, அதுக்குள்ளார நம்ம எவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி தான் அடுத்த லொக்கேஷனுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து எங்கள் ட்ரிப்போட லாஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம்.
செம்ம சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து இந்த ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேம். ஸோ மலை கீழே ஒரு டேம் இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள், வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த மலை தொடரில் ஒரு மலையில் தான் வந்து நம்ம டென்ட் போட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். டென்ட் போட்டு இல்லை, டென்ட் ஆல்ரெடி இருந்தது, அங்கே போய் ஓவர் நைட் ஸ்டே பண்ணது. அதுக்கப்புறம் இந்த சிட்டியை தான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். ஸோ இங்கே போட்டிங்கும் இருக்கும்னு நினைக்கிறேன், பட் தெரியல, வேறு ஒரு பக்கத்து ஏரியாவுக்கு போகணுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து வியூ பாயிண்ட்டுக்காக வந்தோம். சூப்பராக இருக்குது வியூ பாயிண்ட், எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, செம்மையாக இருக்குது. கீழே லேக் வியூவு, ஆக்சுவலாக டேம் தான் பார்க்கலான்னு வந்தோம், பட் லேக்கு அதோடு சேர்ந்து மலை வியூவு எல்லாமே செம்மையாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு மெஸ்பரைசிங் வியூ பார்த்ததுக்கப்புறமா எங்களோட டயர்ட்னஸ்லாம் பறந்து போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கூட தோணுச்சு. பட் திரும்ப ரிட்டர்ன் போனோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு இந்த ட்ரிப்போட கம்ப்ளீட் ஐட்டினரி எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரம் ப்ரீத்தி.